8th யூனிட் 1 ரேஷனல் நம்பர்ஸ். ஓகே அங்கிள். நம்பர்ஸ்னா என்னம்மா? அங்கிள் நம்பர்ஸ்னா வந்து 1 2 3 ம் ஒரு இதை கவுண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்றது அங்கிள். கவுண்ட் பண்ணுறதுக்கு. இப்போ எத்தனை மரம் இருக்குது கரெக்டா? அந்த மாதிரி ஒரு குவாண்டிட்டியை வந்து கவுண்ட் பண்ண, ஒரு ஷார்ட் குவாண்டிட்டி இல்லை லாங் குவாண்டிட்டி. ஓகே குட். இப்போ 5ன்னு சொல்கிறோம். 5னா என்ன? 5. அப்படின்னா இல்லை 5னா என்ன? 5னா வந்து ஒரு வேல்யூ. 5 கேக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். என்னது அப்படின்னா? 5 பீசஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி. தப்பு. 5 கேக்குன்றேன் நான். பீஸ்னால் அதோட கம்மி பண்ணுறது. 5 கேக், 5 முழு கேக்கு இருக்குன்னு அர்த்தம். ஒன்றா ஓகேவா? அப்போ 5 5 அப்படின்னு சொன்னால் அந்த 5க்குள்ளே 5 ஹோல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏதோ ஒன்று 5 இப்படி 1 2 3 4 5 5 முழுசான திங்ஸ் ஏதோ இருக்குன்னு அர்த்தம். புரியுதா? ஓகே அங்கிள். 5 மரம் 5 ட்ரீஸ் இருக்குது அப்படின்றாங்க. அப்போ முழுசாக 5 ட்ரீ இருக்குன்னு அர்த்தம். 5 ட்ரீ. புரிஞ்சுதா? 100 மேன் இருக்கான் அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? 100 மேன்னா வந்து 100 பேர் இருக்காங்க. 100 பேர் இருக்கான்னு அர்த்தம். கரெக்டா? சரி ரைட். இப்போ ரேஷனல் நம்பர்னால் என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறோம். கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோ. ஓகேவா? ரைட். சரி. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் சொல்கிறாங்க. நேச்சுரல் நம்பர். அங்கே பாரு, அந்த வேர்ல்ட்லேயே மீனிங் இருக்குது. நேச்சுரல், இயற்கையாக இருக்கிறது. இதெல்லாம் அப்புறம் பேசிக்கோ. நேச்சுரல் நம்பர்ஸ்னா வந்து 0ல இருந்து இன்ஃபினிட். வெயிட் பண்ணுங்க. நேச்சுரல் அப்படின்னா இயற்கையாகவே இருக்கிறது. ஓகேவா? இருக்கிறது. 0ன்னு சொன்னால் இருக்காங்க அதாவது. அப்போ அது நேச்சுரல் நம்பர் கிடையாது. இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு மரம் இருக்குது, 2 மரம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஒரே ஒரு மரம் இருக்குது, பக்கத்து வீட்டில் ஒரு மரம் இருக்குது. கரெக்டா? நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்து 3. இன்னொரு வீட்டில் எத்தனை மரம் இருக்குது? 3 முழு மரம் இருக்குது. சரியா? இன்னொரு வீட்டில் 4 முழு மரம் இருக்குது. 4னா 4 ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அதை அப்படி தான் கற்பனை பண்ணணும். கிளியரா? சரி ரைட். இப்படி இயற்கையாக இருக்கிறத என்றதுக்காக பயன்படுத்துறது தான் அது நேச்சுரல் நம்பர். அங்கே 0 வரக்கூடாது நேச்சுரல் நம்பரில். இருந்தால் தான் என்னவே ஆரம்பிப்போம். சரியா? 0ங்கிறது இல்லைன்னு அர்த்தம். அதனால் 0 நேச்சுரல் நம்பரில் வரக்கூடாது. ஓகேவா? இப்படியே போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட் எவ்வளோ வரைக்கும் இருக்குது நேச்சுரல் நம்பரு? இன்ஃபினிட். அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்கவுண்டபிள். எல்லையே கிடையாது. அன்கவுண்டபிள்னு சொல்கிறத விட எல்லையே இல்லை. நோ எண்டு அப்படி சொல்லுங்கள். அன்கவுண்டபிள்னு சொல்லக்கூடாது. நோ எண்டு, அதான் இன்ஃபினிட். போயிட்டே இருக்கும். ஓகேவா? சரி. அடுத்து ஹோல் நம்பர். இந்த நேச்சுரல் நம்பர் இருக்குல்ல, இதெல்லாம் இருக்குது. ஓகே, இதில் 1 மரம் இருக்குது, அடுத்த வீட்டில் 2 மரம் இருக்குது, அடுத்த வீட்டில் 3 மரம் இருக்குது, அடுத்த வீட்டில் 4 ட்ரீஸ் இருக்குது. ஓகே, இப்போது இல்லை அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்கிறது? இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு 0. அது மனுஷனாக உருவாக்குனது. ஸோ நேச்சுரல் நம்பரை கூட 0வை சேர்த்தணும் அப்படின்னா அது வந்து என்ன? ஹோல் நம்பர். இது நம்மளோட தேவைக்காக உருவாக்குறோம். எதுவும் இல்லை அது. அப்போ நேச்சுரல் நம்பர் கூட 0 சேர்த்தணும் அப்படின்னாக்கா அதான் ஹோல் நம்பர். ஒரு முழுமை அடையுது. ஓகேவா? சரி. அடுத்து இன்டிஜர்ஸ். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு மாலுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா
கார் போய் நிறுத்துறது கிரவுண்ட் ஃப்ளோர் கரெக்டா? ஆமா அங்கிள். அங்கே லிஃப்ட் இருக்குது அப்படி வச்சுக்கோங்க. லிஃப்ட்டு நம்ம போய் இறங்குறது கிரவுண்ட் ஃப்ளோர். லிஃப்ட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் எப்படி காட்டும்? லிஃப்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து G 0ன்னு காட்டும் கரெக்டா? ஆமா அங்கிள். அதுக்கு மேலே போகிறோம், அது என்னன்னு காட்டும்? 1 2 3 போயிட்டே இருக்குமா? ஆமா அங்கிள். இப்போ இடம் பற்றாக்கூட, அதனால் என்ன பண்ணுறோம்? கீழே நோண்டுறோம். அப்போ அதை எப்படி மென்ஷன் பண்ணுறது? -1 -2 -3 இந்த தேவை ஏற்படுதா? 0க்கு கீழே நம்ம போக வேண்டியது இருக்குது. ஸோ மனுஷனே உருவாக்குறான். -1 -2 -3 போகிறான். ஓகேவா? அதேமாரி டெம்பரேச்சர்லாம் இருக்கா? ஆமா அங்கிள். 0 டிகிரி செல்சியஸ் தான் இருக்கிறதுலே கம்மியான டெம்பரேச்சர் நினச்சிக்கிட்டு இருந்தோம். கிடையாது, அதோட டெம்பரேச்சர் கம்மியாகும். -1 -2 -3 போகும். ஓகேவா? அங்கிள். இப்படி எக்ஸ்ட்ரா நம்பர்ஸ் தேவைப்படுது. ஸோ என்ன பண்ணுறான்? இதை உருவாக்குறான். மைனஸ்ன்ற கான்செப்டை உருவாக்குறான். 0 வந்து ப்ளஸ்ஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. ஆமா அங்கிள். ஓகேவா? 0க்கு மேலே இருக்கிறது முழுசாக இருக்கிறது அதெல்லாம் வந்து என்னது? +1 +2 +3 +4. ஓகேவா? ஓகே அங்கிள். 0க்கு மேலே இருக்கிறலாம். 0க்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா -1 -2 -3 -4. 0 என்ன கிடையாது? 0 வந்து ப்ளஸ் வேல்யூவும் கிடையாது மைனஸ் வேல்யூவும் கிடையாது. மைனஸ் வேல்யூ கிடையாது அங்கிள். ஓகேவா? வேல்யூ ஆஃப் 0. ஸோ 0 வந்துட்டு இந்த ப்ளஸ் போட்டிங்கன்னா அது பேர் பாசிட்டிவ் இன்டிஜர். ஓகே. பாசிட்டிவ் இன்டிஜர். மைனஸ் போட்டதெல்லாம் என்னது? மைனஸ் போட்டா வந்து இது பாசிட்டிவ்னா அதுக்கு ஆப்போசிட் என்ன? நெகட்டிவ். புரியுதா? அங்கிள். அது நெகட்டிவ் இன்டிஜர். ஓகேவா? அங்கிள். 0 வந்து நெய்தர் பாசிட்டிவ் இன்டிஜர் நார் நெகட்டிவ். கிளியரா? அங்கிள். அப்போ ஹோல் நம்பர் கூட சரியா அவனுடைய தேவைக்காக மைனஸ் வேல்யூ இருக்கக்கூடிய நம்பர் ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் என்னது? இன்டிஜர். ஓகேவா? 0க்கு மேலே இருக்கிறதெல்லாம் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ், 0க்கு கீழே இருக்கிறதெல்லாம் நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். ஓகேவா? நம்பர் சிஸ்டத்தில் இது எப்படி சார் எழுதணும் அப்படின்னா என்னாச்சு? நம்பர் சிஸ்டத்தில் எழுதும்போது 0 ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் பாசிட்டிவ் இன்டிஜர், ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் கரெக்டா? இதெல்லாம் நெகட்டிவ் இன்டிஜர். ஓகேவா? இந்த பாசிட்டிவ் இன்டிஜரை நம்ம இந்த சிம்பிள் இல்லாமலே எழுதலாம், தப்பு கிடையாது. ஓகே அங்கிள். பட் நெகட்டிவ் இன்டிஜர் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதணும்? சிம்பிளோட, மைனஸ் சிம்பிளோட தான் எழுதணும். இதெல்லாம் கன்வென்ஷன். ஓகே, இப்போ 1ன்னு போட்டிருக்காங்கனாக்கா அங்கே +1ன்னு அர்த்தம், கன்வென்ஷன். ஓகேவா? ரைட், ஓகே. சரி, இப்போ 1 பெருசா 2 பெருசா? 2. -1 பெருசா -2 பெருசா? -1. ரைட். இப்போ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வர வர 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். புரியுதா? லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு வர வர நம்பர் சிஸ்டமில் 1 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். வெரி குட். இதுதான் இன்டீஜர். அப்போ ஹோல் நம்பர் கூட நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் என்னது? இன்டீஜர்ஸ். ஓகே, கிளியரா? 0 என்னது? என்ன இன்டீஜர் 0? ஹோல்.
நெய்தர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இன்டிஜர்னு சேர்த்து சொல்லணும், சும்மா மொட்டையாக சொல்லக்கூடாது. நெய்தர் பாசிட்டிவ் இன்டிஜர் நார் நெகட்டிவ் இன்டிஜர். ஓகேவா? இதுவும் இல்லை அதுவும் இல்லை. குட். அடுத்து போகலாமா? அங்கிள் இதெல்லாம் இந்த ஈக்குவேஷன்லாம் அப்புறம் பேசுவோம். ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறதெல்லாம் அடுத்த லெசன் வருது, அதில் கற்றுக்கிட்டு அப்புறம் பண்ணிக்கலாம். ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன சார்? இங்கே பாருங்க, ரேஷனல் நம்பர்னால் என்னென்னு இங்கே தான் டெஃபினிஷன் கொடுத்துருக்கான். சரியா? போனதில் படிச்சிருப்பீங்க, தெரியுமா என்னென்னு ரேஷனல் நம்பர்னா? எந்த ஒரு நம்பரை நம்ம இந்த ஃபார்மில் எழுதுகிறோமோ அதுக்கு பேர் தான் ரேஷனல் நம்பர். ஃப்ராக்ஷனல் ஃபார்ம். அப்படி சொல்லக்கூடாது, ஃப்ராக்ஷனல் ஃபார்ம்லாம் கிடையாது. இப்போ இது ஃப்ராக்ஷனான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஃப்ராக்ஷனா அது? ஆமாவா? இது ஃப்ராக்ஷன்லாம் கிடையாது. பார்ப்போம் ஃப்ராக்ஷன்னா என்னன்னு பார்ப்போம். ஓகேவா? அது ஃப்ராக்ஷன்லாம் கிடையாது. இது இன்டிஜர் அல்லது ஹோல் நம்பர், நேச்சுரல் நம்பர், எப்படி எது வேணாலும் சொல்லலாம். அது அதேமாதிரி எந்த நம்பர் இருக்குல்ல, அங்கே பாருங்கள், கவனிங்க. எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அது கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஆமாவா? இது ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். ஃபார்ம்னு சொல்லலாம், ஆனால் ஃப்ராக்ஷன் நம்பர் கிடையாது. ஃப்ராக்ஷனல் ஃபார்ம் கூட சொல்லிக்கோங்க, தப்பு கிடையாது. ஆனால் ஃப்ராக்ஷன் கிடையாது இதெல்லாம். ஓகேவா? சரி, அதாங்க சொல்கிறாங்க. எந்த ஒரு நம்பரை நீ எப்படி எழுதலாம்? P/Q. P/Qன்னு எழுதலாம். ஓகேவா? பட் அதே நேரத்தில் P and Q ஆர் இன்டிஜர்ஸ். P and Q ஆர் இன்டிஜர்ஸ். அண்டு அதே நேரத்தில் Q வந்து 0வாக இருக்கக்கூடாது. கீழே வருதில்ல இந்த நம்பரு, இது 0வாக இருக்கக்கூடாது. 0வாக இருந்தால் அது வேறு கதை, ரேஷனல் நம்பர் கிடையாது. ஓகேவா? அப்போ எந்த ஒரு நம்பரை நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோமோ அதுக்கு பேர் தான் அது ரேஷனல் நம்பர். பார்ப்போம், இந்த மாதிரி எழுத முடியணும். சரி, இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ். 2/3. அதுக்கு நீ முதல்ல என்ன பண்ணணும்? ஃப்ராக்ஷன் தெரிஞ்சிருக்கணும். அது போவோம், ஃப்ராக்ஷனை நம்ம சொல்லித்தரேன், வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இங்கே ஹோல் நம்பர்னுடைய ப்ராப்பர்ட்டிஸ் இது தெரிஞ்சுக்கணும். ஹோல் நம்பர்னால் என்ன? ஹோல் நம்பர் வந்து 0ல இருந்து ஸ்டார்டிங். 0, 1, 2, 3, 4 எல்லாம். ஓகேவா? சரி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ். நம்பரை நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நம்பரை வந்து கூட்டலாம், கரெக்டா? கழிக்கலாம், கரெக்டா? சப்ட்ராக்ட் பண்ணலாம். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம், கரெக்டா? அடுத்தது டிவைட் பண்ணலாம். 4. இது 4 தான் நம்பரில், வேறு எதுவுமே கிடையாது. நம்பரில் நம்ம எத்தனை ஃபங்க்ஷன் இருக்குது? 4 ஃபங்க்ஷன் தான் இருக்குது. அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். சரி, இது ஒவ்வொன்றை பற்றியும் தெரியுமா? அப்படின்னா என்னென்னு என்னென்னு சொல்லுங்க பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக. ஒரு 5 நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். 2 நிமிஷம். சரியா? அடிஷன்னா என்ன அர்த்தம்? அடிஷன்னா வந்து அங்கிள் அடிஷன் வந்து இப்போ வந்து ஒரு நம்பரையும் இன்னொரு நம்பரையும் வந்து கம்பைன் பண்ணி இன்னொரு நம்பர் ஃபார்ம் பண்ணுறது அங்கிள். கம்பைன் பண்ணி ஃபார்ம் பண்ணுறது. சரி, அப்படியே பண்ணக்கூடாது. ஒரு நம்பரையும் இன்னொன்றையும் சேர்க்குறோம், சரியா? இப்போது ஒரு பேஸ்கெட்டில் 2 ஃப்ரூட்ஸ் இருக்குது, ஓகேவா? 2 பனானா இருக்குது, 2 முழு பனானா. இன்னொரு பேஸ்கெட்டில் 3 முழு பனானா இருக்குது. ஓகே அங்கிள். இந்த பேஸ்கெட்டை தூக்கி இதில் கொட்டுறோம். அப்போ இந்த பேஸ்கெட்டில் எவ்வளோ பனானா இருக்கும்? இந்த பேஸ்கெட்டில்
ம் 3 பனானா அதில் 2 3 எடுத்து 2ல் கொட்டுறோம். அப்போ இதில் எத்தனை வந்துடும்? அங்கிள் 3 எடுத்து எதில் போட்டுறோம் அங்கிள்? புரியல எனக்கு. சரிப்பா, இதுலேருந்து இதில் போடு, இல்லை இதுலேருந்து இதில் போடு. இப்போ இந்த பேஸ்கெட்டில் எவ்வளோ இருக்கும்? 3. 3யா? ஏப்பா 3. ஓ, தமிழ் பிரச்சனை இருக்கா? இதில் 3 பனானாஸ் ஆர் தேர், இதில் 2 பனானாஸ் ஆர் தேர். ஓகேவா? 3 எடுத்து 2ல் கொட்டுறீங்க, அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே கொட்டுறீங்க. அப்போ இதில் எத்தனை பனானா இருக்கும்? 5 பனானாஸ் இருக்கும். புரிஞ்சதா? இதுக்கு பேர் தான் கூட்டல். ஒரு பேஸ்கெட்டில் 10 பனானாஸ் இருக்குது, இன்னொரு பேஸ்கெட்டில் 7 பனானாஸ் இருக்குது. இந்த பேஸ்கெட் எடுத்து இதில் கொட்டுறீங்க. ஓகேவா? 17 பனானாஸ். 17 பனானாஸ். தமிழ் கற்றுக்கோ, தமிழ் தெரியாமல் இருக்காத என்ன? இதுக்கு பேர் தமிழ் என்ன? இது 10. இது 7. வெரி குட். 10 7 கூட்டினா என்ன ஆயிரும்? 17. 10 பனானா இருக்கிறதுல 7 பனானா பேஸ்கெட்டில் எடுத்து இதில் கொட்டுறோம். அப்போ இந்த பேஸ்கெட்டில் எத்தனை பனானா வந்துடும்? பேஸ்கெட்ல வந்து 17. 17. வெரி குட். இதுக்கு பேர் தானே இது கூட்டல். ஓகேவா? இது அடிஷன். அடுத்தது சப்ட்ராக்ஷன். அதுக்கு அப்படியே ஆப்போசிட், அடிஷனுக்கு ஆப்போசிட் தானே இது சப்ட்ராக்ஷன். ஒரு நம்பர் இருக்குனா அதுல இருந்து கரெக்ட் லெஸ் பண்றது. வெரி குட், அவ்வளவுதான். இப்போ ஒரு பேஸ்கெட்ல 10 பனானா இருக்கு அங்கிள். கிரேட்டஸ்ட் நம்பர்ல இருந்து லெஸ் பண்றது அங்கிள். அதெல்லாம் விட்டுருங்க, அப்படி போகாதீங்க. நீங்கள் எங்கே வாங்க. ஒரு பேஸ்கெட்டில் 10 பனானா இருக்குது. ஓகேவா? நீயும் தங்கச்சியும் சேர்ந்து 3 பனானா சாப்பிட்டுட்டீங்க. அப்போ அந்த பேஸ்கெட்டில் எத்தனை பனானா இருக்கும்? 8 பனானாஸ். 8ஆ? 7. நீ நம்பராக பார்க்கக்கூடாது, பனானாவாக பார்க்கணும். 3 முழு பனானா. நீ நம்பராக பார்த்தீங்கன்னா தான் இந்த தப்பு நடக்கும். சரியா? 10ல் 3 பனானா எடுத்து சாப்பிட்டீங்க ஒன்றுன்னா. 10ல் எத்தனை பனானா இருக்குது? எத்தனை முழு பனானா இருக்குது? 10. ஒன்றுன்னா 10 இருக்குது, அதுதான் 10. அதுக்கு தான் நான் அங்கேயே சொல்லி கொடுத்தேன், நம்பராக பார்க்கக்கூடாது, ப்ராக்டிக்கலாக மாற்றணும்னு. 10க்குள்ளே 10 1 இருக்குன்னு அர்த்தம். புரிஞ்சதா? அப்படி கற்பனை பண்ணு. அபாகஸ் அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் சும்மா. அபாகஸு வேதிக் மேக்ஸ்லாம் சும்மா ஏமாத்து வேலை. இதை பண்ணு, உனக்கு அதெல்லாம் தேவையே இல்லை. 10ன்னா என்ன அர்த்தம்? முழுசாக 10 1 இருக்குது அதில் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? 3ன்னா என்ன அர்த்தம்? 3னா வந்து மொத்தமா 3 பனானாஸ். 3க்குள்ள 3 1 இருக்கு. கரெக்டா? ஆமாங்க. 3க்குள்ள எத்தனை 1 இருக்கு? 3 1 1. 3 1 1. அதாவது 3 முழுசு இருக்கு. ஓகேவா? 100க்குள்ள எத்தனை 1 இருக்கு? 100க்குள்ள 1 1 100 இருக்கு. வெரி குட். எத்தனை வாழைப்பழம் இருக்கு அப்போ 100க்குள்ள? 100 வாழைப்பழம். 100 முழு வாழைப்பழம் இருக்கு. ஓகேவா? அப்படி ரைட். ஓகே. இப்போ 10ன்னா என்ன அர்த்தம்? 10 முழு வாழைப்பழம் இருக்குது. ஓகேவா? 3ன்னா எத்தனை வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டீங்க? 3ன்னா வந்து 3 ஃபுல் பனானாஸ். 3 1 எடுத்து ஃபஸ்ட்டு ஆளுக்கு ஒவ்வொன்று எடுத்து சாப்பிட்றீங்க. ஓகே. அடுத்தது 10ல் இன்னொன்று எடுத்து ஆளுக்கு பாதி பாதி சாப்பிட்டீங்க. அப்போ 3 பனானா காலி ஆயிடுச்சு. அப்போ எத்தனை பனானா இருக்கும்? 3 பனானா காலி ஆயிடுச்சுன்னா வந்து 7. அவ்வளோதான், 7 பனானாஸ். இதுக்கு பேர் தான் கழித்தல். ஓகேவா? நம்பராக பார்க்கக்கூடாது, அதை ப்ராக்டிக்கலாக பார்க்கணும். சரி, இதை ஒன்றுங்க, இதை அப்புறம் பேசிக்குவோம். இங்கே உள்ளதெல்லாம் அப்புறம் பேசிக்குவோம். நான் புரிஞ்சிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கான்? ஹோல் நம்பரா? ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் -7 ஹோல் நம்பரா? அங்கிள் ஹோல் நம்பர், இது ஹோல் நம்பரா? ஆமா அங்கிள். ஹோல் நம்பரா -7? இல்ல அங்கிள், ரேஷனல். அங்கிள் ரேஷனல் நம்பர் அங்கிள். ரேஷனல் நம்பர் சொல்லலாம். இன்னொரு நம்பர் என்னது? நெகட்டிவ் இன்டிஜர். அங்கிள் ஓகேவா? ரைட். ஓகே. அடுத்தது மல்டிப்ளிகேஷன் என்ன?
இந்த கான்செப்ட்லாம் நான் அப்புறம் வரேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கணும். மல்டிப்ளிகேஷன் என்ன? மல்டிப்ளிகேஷன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 5 ஆப்பிள்ஸ் என்கிட்ட இருக்கு அங்கிள். அந்த 5 ஆப்பிள்ஸ்ல 5 ஃபுல் ஆப்பிள்ஸ் அங்கிள். அதுல இருந்து அதே மாதிரி எனக்கு இன்னும் ஒரு 5 வேணும்னா அத வந்து நான் வந்து 5 வந்து 5 1 5 2 ஐ மீன் 2 5 வேணும் அங்கிள். இப்போ எனக்கு ஒரு 5 என்கிட்ட இருக்கு, இன்னும் எனக்கு 2 5 வேணும். அப்படின்னா நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். சரி கவனி, அது இல்லை, அதை தூக்கி போட்டுரு வாரமா மைண்டில் இருந்து, ஓகேவா? இப்போ நீ எடுத்து சொன்ன 5 எடுத்துக்கோ. 5 × 5 இதான மல்டிப்ளிகேஷன். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இல்லை அதுக்கு போது எப்படி வச்சுக்கலாம்? 5 × 2 அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, நல்லா கவனிச்சுக்கோ. 5 × 2னா 2 5 தடவை கூட்டுறன்னு அர்த்தம். 2 5 தடவை. ஓகே அங்கிள். புரிஞ்சதா? அங்கிள். அதே அப்படியே சொல்லலாம். 2 5 தடவை கூட்டுறோம், ஒரே நம்பரை அத்தனை தடவை கூட்டுறோம், அல்லது ஆர் இப்படி சொல்லலாம். 5 2 தடவை ஆட் பண்ணுற 5 + 5. புரிஞ்சதா? அங்கிள். அப்போ மல்டிப்ளிகேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பரை அத்தனை தடவை ஆட் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் அன் அடிஷன். புரிஞ்சுதா? மல்டிப்ளிகேஷன் இஸ் நத்திங் பட் அடிஷன். ஓகேவா? இப்போ 5 × 2 அப்படின்னு போட்டால் என்ன அர்த்தம்? 5 × 2 வந்து 10. நான் அதெல்லாம் கேட்கல, அது மனப்பாடம் பண்ணதை விட்டுரு. என்ன அர்த்தம் அதை சொல்லு. 2 வந்து 5 டைம்ஸ் ப்ளஸ் பண்ணனும். 5 தடவை 2 கூட்டுறீங்க. ஆர் அதர்வைஸ் அப்படி இல்லைன்னா இன்னொன்று என்னது? இங்கே போய் எழுதியிருக்கேனே, பார்த்து சொல்லுமா. 5 2 தடவை கூட்டுற, கரெக்டா? ஆமாம். இப்போ 5 × 2னா அதான் அர்த்தம், ஓகேவா? இப்போ சொல்லு பார்ப்போம். 3 × 4 என்ன அர்த்தம்னு சொல்லணும். நீ அங்கே 12ன்னு சொல்லக்கூடாது, 12 அப்படின்னு சொல்லக்கூடாது, மனப்பாடம் பண்ணது அது எனக்கு வேண்டாம், சரியா? அது நீயே வச்சுக்கோ. என்ன அர்த்தம் இதுக்கு? 3 வந்து 4 வந்து 3 டைம்ஸ் ஆட் கூட்டணும். ஆட் பண்ணு தான். பரவாயில்ல, சொல்லு, இங்கிலீஷ்லேயே சொல்லு. 4 வந்து 3 டைம்ஸ் ஆட் பண்ணுறோம், சரியா? அப்புறம் 4 + 4 + 4. அப்புறம் இன்னொன்று அது மட்டும் இல்லாம 3 + அப்பா 4 3 தடவை ஆட் பண்ணுறேன்னு, அல்லது என்ன பண்ணும்? 3 4 தடவை ஆட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். இதை ஃபஸ்ட்டு எடுத்தீங்கன்னாக்கா இத்தனை தடவை ஆட் பண்ண போகிறேன். இதை ஃபஸ்ட்டு எடுத்திங்கன்னா அதை இத்தனை தடவை ஆட் பண்ண போகிறேன், கரெக்டா? 3 + 3 + 3 + 3, சரியா? இது 3 கூட்டி எத்தனை வருது? 3 கூட்டினா வந்து பல மாதிரி கற்பனை பண்ணு, ஈஸியாக வந்துடும். ஒரு 4 கூட 4 பழம் இருக்குது, இன்னொரு 4 பழத்தை கூட்டினா என்ன வரும்? ஆட் பண்ணா 8. 8 கூட இன்னொரு 4 பழத்தை ஆட் பண்ணா என்ன வரும்? 16. 16ஆ? ஆட் பண்ணுறப்பா, நீ மல்டிப்ளிகேஷன் பண்ணாத. 4 × 4 கிடையாது, ஆட் பண்ணுற. என்ன சிம்பிள் போட்டிருக்கு? ஆடிங். அப்போ 8 கூட இன்னொரு 4 கூட்டினா என்ன வரும்? 12. அவ்வளோதான் கேட்குறேன். நீ மனப்பாடம் பண்ணதை என்கிட்ட சொல்லாத, தயவு செஞ்சு. இங்கே சொல்கிறத மட்டும் புரிஞ்சு ஆன்சர் பண்ணு, வார்த்தையை புரிஞ்சுக்கோ. அதேமாரி இதை ஆட் பண்ணு. 3 கூட 3 பழத்து கூட இன்னொரு 3 பழத்தை ஆட் பண்ணு, எவ்வளோ வரும்? 6. 6 பழத்து கூட இன்னொரு 3 பழத்தை ஆட் பண்ணு. 6 கூட 3 பழத்தை ஆட் பண்ணா வந்து 9. 9 கூட இன்னொரு 3 பழத்தை ஆட் பண்ணு. 9 கூட இன்னொரு 3 பழத்தை ஆட் பண்ணா வந்து கவனி, நீ கற்பனை பண்ண மாட்டேங்கிற. 12. 12 12,
சரியா? இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன், நான் இங்கிலீஷ்லேயே பேசுகிறேன். 9 இருக்குது, 9 இன்னொரு 3 பழம் இருக்கா, 1 2 3 பழம் இருக்கா, இந்த மாதிரி பிரித்து பாரு. 3 பழம்னா என்னது, 3 பழம் தனியாக இருக்குது. 9 கூட ஒன்றா சேர்த்துனா என்ன ஆயிரும்? கூட கூட இன்னும் சேர்த்துனா அங்கே பார்த்து சொல்லு. 9 பழத்து கூட ஒரு பழத்தை சேர்த்துனா எத்தனை பழம்? 10. அவ்வளோதான், இன்னும் 2 தான் இருக்குது. 10 + 2 எவ்வளவு? 10 10 + 10 + 2 எவ்வளவு? 2. 10 + 2 வந்து 12. அதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது? சரியா? தமிழ் டிரான்ஸ்லேஷன் 12ஆ? ஓகே, நான் இங்கிலீஷ்லேயே சொல்கிறேன். ஓகேவா? 3 × 4 என்ன மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பியா, அதை சொல்லு. 3 × 4 வந்து 3 4 12. 12 வந்துச்சா? ஆமாங்க. 12 வந்துச்சா? அப்போ மல்டிப்ளிகேஷன்னா என்னது? நத்திங் பட் அடிஷன். புரிஞ்சதா? எஸ் அங்கிள். இயற்கையில் நேச்சரில் மல்டிப்ளிகேஷன் ஒன்று கிடையாது. ஓகேவா? மனுஷனா உருவாக்கி வச்சுருக்கான். சரியா? இப்போ சொல்லு பார்ப்போம், இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணும். மல்டிப்ளிகேஷன் நம்மளா உருவாக்குனது, இயற்கையில் இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லணும். அங்கிள் அதாவது வந்து நான் சொல்கிறேன், நம்பர் எழுதுறேன், வெயிட் பண்ணு. இதுக்கு என்ன அர்த்தம்? 7 வந்து 2 முறை ஆட் பண்றது அங்கிள். 7 2 முறை ஆட் பண்ணணும். 7 + 7. ஓகேவா? அங்கிள். அல்லது 2 வந்து 7 டைம்ஸ் ஆட் பண்ணனும். வெரி குட், அவ்வளவுதான். ஓகேவா? அங்கிள் இது ரெண்டையும் கூட ஆட் பண்ணி சொல்லு எவ்வளோ வருதுன்னு. அங்கிள் 7 + 7 வந்து பிரிக்கணும் இப்போ. அதானே 7 + 7 14 அங்கிள். வெரி குட், 14. இதை இங்கே பாரு, இதை ஆட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அதை கற்றுக்கோ, பிரிக்க கற்றுக்கோ. 7க்கு பக்கத்தில் உள்ள ஈஸியான நம்பர் அது 10ஆ? ஆமாம் அங்கிள். 7 கூட எதை கூட்டினா 10 கிடைக்கும்? 7 ஓட 3. அப்போ இந்த 7 இன்னொரு 7 இருக்குல்ல, இதில் உள்ள 3யை பிரித்து இதில் ஆட் பண்ணிடணும். ஓகே அங்கிள். 10 ஆயிடுச்சா? மிச்சம் இதில் எத்தனை இருக்கு? மொத்தம் 4. 4ஆ? +4 எவ்வளவு? 14. அப்படி தான் ஆட் பண்ணணும், கஷ்டப்படக்கூடாது, பிரிக்கணும். அங்கிள் இப்போது ஒரு 100 புக்கை ஒன்றை கொடுத்து உங்கள் அப்பா எடுத்துகிட்டு போய் அந்த ரூமில் வைடாங்கிறாரு நைனா. 100 புக்கையும் ஒன்றா தூக்கிட்டு போவியா? இல்ல அங்கிள். உன்னால் எத்தனை 5 5 முடிஞ்சு 5 5 தூக்கிட்டு போ, கரெக்டா? ஆமாம் அங்கிள். அது மாதிரி எதெல்லாம் உனக்கு கஷ்டமாக இருக்கோ அதெல்லாம் பிரிச்சுக்கணும், பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகணும். அதேமாதிரி இதை பிரிக்கணும். இப்படி 7 பக்கத்தில் ஈஸியான நம்பர் 10, கரெக்டா? ஆமாம் அங்கிள். இதிலேருந்து 3 தூக்கி ஆட் பண்ணால் 10 வந்துருச்சு. மிச்சம் எத்தனை இருக்குது? 4 14 அப்படின்னு சொல்லிடலாம். புரிஞ்சதா? அங்கிள் அப்படி பண்ணி பழகு. இப்போது 2 2 ஆட் பண்ணிகிட்டே வா. 2லேருந்து 2 ஆட் பண்ணால் அளவு 2லேருந்து 2 ஆட் பண்ணா வந்து 4. 4 கூட இன்னொரு 2 ஆட் பண்ணா 4 ஓட இன்னொரு 8. 8 கூட இன்னொரு 2 ஆட் பண்ணா 8 ஓட இன்னொரு 2 ஆட் பண்ணா 12. 8லேருந்து 2 ஆட் பண்ணால் 12 உனக்கு 10 அங்கிள். 10 கூட பயப்படக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும், பழத்தை கற்பனை பண்ணி சொல்லு. 10 பனானா கூட இன்னொரு 2 பனானா ஸ்டார்ட் பண்ணுற எவ்வளவு? 10 ஓட இன்னொரு 2 னா 12. 12 கூட இன்னொரு 2 ஆட் பண்ணுற என்ன வரும்? 14. 14 கூட இன்னொரு 14ஆ? 1 2 3 4 5 6 7. அப்பா 2 கூட ஒரு 2 கூட்டினா என்ன வரும்? 4 அங்கிள். சரியா? 4 கூட இன்னொரு 2 பனானா சேர்த்துனா 6. 6 கூட இன்னொரு 2 பனானா சேர்த்துனா 8. 8 கூட இன்னொரு 2 பனானா சேர்த்துனா 8 ஓட இன்னொரு 2 பனானா சேர்த்துனா வந்து 10. 10 கூட இன்னொரு 2 பனானா சேர்த்துனா 12. 12 கூட இன்னொரு 2 பனானா சேர்த்துனா 14.
வந்துச்சா? ஆமா அங்கிள். இப்போ நீ மனப்பாடம் பண்ணி வச்சிருப்பல 2 × 7 என்னது? ஆமா அங்கிள். என்ன 2 × 7 எவ்வளோ? 2 7s are what? அதுலேயே இருக்கு பாரு 2 7s. இதான் 2 7s. அங்கிள். என்னது 14ஆ? ஆமா அங்கிள். இதுதான் இது. அப்போ 2 × 7 என்ன அர்த்தம்? 7 அத்தனை தடவை மல்டிப்ளை 7 அத்தனை தடவை கூட்டுற 2 தடவை கூட்டுறன்னு அர்த்தம். கரெக்டா? அங்கிள். புரிஞ்சுதா? அங்கிள். புரிஞ்சுதா இல்லையா? அங்கிள். அப்போ மல்டிப்ளிகேஷன் என்ன அர்த்தம்? மல்டிப்ளிகேஷன்னா வந்து அடிஷன். அடிஷன் தான் மல்டிப்ளிகேஷன். சரியா? அங்கிள். அடிஷன் தான் மல்டிப்ளிகேஷன் ஒன்று கிடையாது. ஓகே. சொல்லு பாப்போம். நியூமரஸ் நம்பர்ஸ் ஆட் பண்றதுக்காக நமக்கு மல்டிப்ளிகேஷன் தனியா கொடுத்துட்டாங்க அங்கிள். நியூமரஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் விட அந்த டெஃபினிஷன்லாம் நீ தூக்கி போடு. அதெல்லாம் என்கிட்ட சொல்லாத. புரியுதா? நான் இங்கே பாரு 3 × 8 அப்படின்னா என்ன அர்த்தம்? 3 × 8னா வந்து 8 வந்து 3 டைம்ஸ் ப்ளஸ் பண்றது. 8 + 8 + 8 8 ஆர் இல்லனா வந்து 3 + 3 + 3 + அந்த மாதிரி 8 வரைக்கும். வெரி குட். அவ்வளோதான். அப்போது மல்டிப்ளிகேஷன்லாம் என்ன கிடையாது, தனியாக ஒரு விஷயம் கிடையாது. மல்டிப்ளிகேஷன்னா என்ன அர்த்தம்? ஒரு நம்பரை எத்தனை தடவை ஆட் பண்ணுறோம், ஒரு நம்பரை எத்தனை தடவை ஆட் பண்ணுறோம், அதான் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? அடுத்தது டிவிஷன் அப்படின்னா என்ன சார்? டிவிஷன்னா வந்து சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷனா? அதான் கிடையாது. டிவிஷன்னா மல்டிப்ளிகேஷனுடைய ரிவர்ஸ் ப்ராசஸ். ஓகே. ரிவர்சல் ஆஃப் மல்டிப்ளிகேஷன். இப்போ அடிஷனுடைய ரிவர்சல் ப்ராசஸ் அது. அடிஷனோட ரிவர்சல் ப்ராசஸ் ஆட் பண்ணதை நீக்கிற. அப்போ என்னது? ஆட் பண்றதை நீக்கிறதுனா சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன். எத்தனை சேர்த்த சொல்லுப்பானாக்க, எத்தனை சேர்த்தி அதை எல்லாத்தையும் எடுத்திங்கன்னா பழைய நம்பர் வந்துடும். கரெக்டா? ஆமாம். இப்போது மாடி ஏறி வர, ஸ்டெப்ஸ் ஏறி வர, 10 ஸ்டெப் ஏறி வந்துட்டேன். அப்போ என்னது அது? அடிஷன். திரும்ப ரிவர்சல் போயிட்ட, 10 ஸ்டெப் இறங்கிட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன். இப்போ 10 இருக்குது, 10 கூட +10 ஆட் பண்ணுற. திரும்ப அந்த 10 என்ன பண்ணிட்ட, வெளியில் எடுத்துட்டேன். திரும்ப என்ன வந்துடும்? திரும்ப அதே 10 வந்துடும். கரெக்டா? அப்போ அடிஷனுடைய ரிவர்சல் ப்ராசஸ் தான் சப்ட்ராக்ஷன். கரெக்டா? அடிஷனுடைய இன்னொரு ப்ராசஸ் தான் இது டிவிஷன். டிவிஷனா? அடிஷனுடைய இன்னொரு ப்ராசஸ் தான் இது சப்ட்ராக்ஷன். அடாடாடாடா, தப்பாக சொல்லாத. அடிஷனுடைய ரிவர்சல் ப்ராசஸ் தான் சப்ட்ராக்ஷன். சரியா? ரிவர்ஸ்னா என்ன அர்த்தம்? முன்னாடி போகிற பின்னாடி வர, அதான் ரிவர்ஸ். போன வழியிலே வரணும். புரிஞ்சுதா? அடிஷனுடைய இன்னொரு ப்ராசஸ் தான் இது மல்டிப்ளிகேஷன். கரெக்டா? இப்போ தானே பார்த்தோங்க. மல்டிப்ளிகேஷன் என்ன அர்த்தம்? அடிஷனோட அது ஒரு ப்ராசஸ், மெத்தட். கரெக்டா? மல்டிப்ளிகேஷன் ஒன்று இயற்கையில் கிடையாது, மனுஷனா உருவாக்குனது. அடிஷன் தான் மல்டிப்ளிகேஷன். ஓகேவா? மல்டிப்ளிகேஷன்னா அடிஷன். சரியா? சரி. அடிஷனுடைய ரிவர்சல் ப்ராசஸ் தான் சப்ட்ராக்ஷன். ஓகேவா? சப்ட்ராக்ஷனுடைய ரிவர்சல் அடிஷன். ஓகேவா? அது மாதிரி மல்டிப்ளிகேஷனுடைய ரிவர்சல் ப்ராசஸ் தான் டிவிஷன். டிவிஷனுடைய ரிவர்சல் ப்ராசஸ் தான் எது?
மல்டிப்ளிகேஷன். புரிஞ்சதா? அங்கிள். சரி, இப்போ பார்ப்போம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் புரியணும். இது ரூல் அதை புரிஞ்சு வச்சுக்க, அப்புறமேல அதை சொல்கிறேன் உனக்கு. இப்போ 4 × 5 = எவ்வளவு? 4 வந்து 5 டைம்ஸ் ஆட் பண்ணணும். வெரி குட். அல்லது ஆர் 5 வந்து 4 டைம்ஸ் ஆட் பண்ணணும். என்ன வரும் ரிசல்ட்? ரிசல்ட் வந்து 20. வெரி குட். ஓகேவா? இப்போ நான் பாரு ஈக்குவேஷனாக போடுறேன். அல்ஜிப்ரா பார்த்துருப்பல போன 7th. ஆமாம் அங்கிள். 4 வந்துட்டு ஏதோ ஒரு நம்பரால் என்ன பண்ணுற, மல்டிப்ளை பண்ணுற ஏதோ ஒரு நம்பரால். ஓகேவா? அங்கிள். அப்போ 20 வருது. சரியா? அப்போ எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ண அப்படின்னு கேட்குறாங்க. புரிஞ்சுதா? எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணனா? ஓகேவா? அங்கிள். கவனி, 4 வந்து ஏதோ ஒரு நம்பரால் மல்டிப்ளை பண்ணுறாங்க, 20 கிடச்சிது. அப்போ எந்த நம்பரால் 4 மல்டிப்ளை பண்ணாங்கன்றதா கொஸ்டின். அதை தான் எழுதியிருக்கு. இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகேவா? அங்கிள். இதையும் மல்டிப்ளை பண்ணதுனால தானே இது கிடச்சிது. ஆமாம் அங்கிள். மல்டிப்ளிகேஷனோட தலைகீழ் என்ன, ரிவர்சல் ப்ராசஸ் என்ன? மல்டிப்ளிகேஷனோட ரிவர்சல் ப்ராசஸ் தான் வந்து டிவிஷன். அப்போது இந்த நம்பர் எடுத்துகிட்டு போய் இதை டிவைட் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் என்னன்னு கிடச்சிரும், 5. ஓகேவா? அங்கிள். இதுதான் ரூல், வேறு ஒன்றுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அடிஷனுடைய ரிவர்சல் ப்ராசஸ் தான் என்னது? அடிஷனுடைய ரிவர்சல் ப்ராசஸ் இது. ப்ராசஸ் வந்து சப்ட்ராக்ஷன். அது அவ்வளோதான், அதோட நின்று போச்சு. அதே மாதிரி சப்ட்ராக்ஷனுடைய ரிவர்சல் ப்ராசஸ் வந்து அடிஷன். அடிஷனுடைய இன்னொரு மெத்தட் பேர் என்ன? அடிஷனோட இன்னொரு மெத்தட் பேர் வந்து மல்டிப்ளிகேஷன். வெரி குட், மல்டிப்ளிகேஷன். இதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்ட நம்பர் அதேமாரி பிரித்து பார்க்கணும். இப்போ 10க்குள்ளே எத்தனை முழு நம்பர் இருக்கு? 10 முழு நம்பர் இருக்கு. வெரி குட். அந்த மாதிரி பிரித்து கற்றுக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. டேபிள்லாம் உனக்கு சும்மா சாதாரணமாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? சொல்லித்தரேன். டேபிளில் நீ மறந்துட்டாலும் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். இதை நல்லா புரிஞ்சுக்கும். மல்டிப்ளிகேஷனுடைய ரிவர்சல் ப்ராசஸ் எது? அடிஷனுக்கு சப்ட்ராக்ஷன் சொல்லிட்டேன். மல்டிப்ளிகேஷனுக்கு ரிவர்சல் ப்ராசஸ் எது? டிவிஷனுக்கு ரிவர்சல் ப்ராசஸ் மல்டிப்ளிகேஷன். அவ்வளோதான், இவ்வளோ தான் மேக்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. அடிஷன் என்னன்னு தெரியும், சப்ட்ராக்ஷன் என்னன்னு தெரியும், மல்டிப்ளிகேஷன் என்னன்னு தெரியும், டிவிஷன் என்னன்னு தெரியும். ஓகேவா? சரி, இப்போ ஒரு சம் போடுறீங்களா? நீ மொத்தமாக ஒரு 10 படி ஏறி வந்திருக்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னொரு 5 படி ஏறுற. டோட்டலாக எத்தனை படி ஏறின? 15. இதுக்கு பேர் தானே இது அடிஷன். ஓகேவா? இப்போ பாரு, நீ டோட்டலாக 10 படி, ஃபஸ்ட்டு ஒரு 10 படி ஏறின, திரும்பவும் கொஞ்சம் படி ஏறின, அது என்னன்னு தெரில. ஸோ எக்ஸு. நீ டோட்டலாக ஏறின படி எவ்வளவு? 15. ஓகேவா? அப்போ நீ ரெண்டாவது ஏறின மொத்தம் எத்தனை படி ஏறின? அதான் கொஸ்டின். இந்த 2 நம்பர் என்ன பண்ணியிருக்காங்க? 2 நம்பரையும் வந்து ஆட் பண்ணி நம்மளுக்கு 15 கொடுத்துருக்காங்க. ஆட் பண்ணியிருக்காங்க, அதை விடுங்க, அது கொடுத்ததெல்லாம் விட்டுருங்க. ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். கரெக்டா?
subtracted from வெயிட் பண்ணு, நீ அங்கே 15 போகாத. subtracted from 10. ஐயா இங்கே பாரு, நல்லா கவனி. அந்த ஸ்கூல் கதையை விட்டுரு, தூக்கி போடு. என்ன பண்ணுறோன்னு பாரு, புரியுதா? uncle. இதை ஆட் பண்ணணும். நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. அந்த ஸ்கூல் கதையை அந்த மனப்பாடம் பண்ணிட்டு அதெல்லாம் தூக்கி போட்டுரு ஓரமா. என்ன பண்ணுறோம், கான்செப்ட் தான் முக்கியம். அப்போது 10 கூட ஒரு நம்பரை ஆட் பண்ணதுனால 15 கிடச்சிது. ஓகேவா? எந்த நம்பரை ஆட் பண்ணணும்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், ஆட் பண்ணதுனால 15 கிடச்சிது. அடிஷனோட தலைகீழ் எது? அடிஷனோட தலைகீழ் வந்து ரிவர்சல் எது? ரிவர்சல் ப்ராசஸ் சப்ட்ராக்ஷன். அப்போது இதிலிருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னா அந்த நம்பர் கிடைக்கும். புரியுதானு? புரிஞ்சிச்சா கான்செப்ட்? மொட்டையாக அந்த ஸ்கூலில் சொன்ன அந்த கதையெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் செய்கிறோன்னு தெரியணும். கரெக்டா? ஏன் பண்ணணும்னு புரியுதா? ஏன் மைனஸ் பண்ணுன்னு ஆட் பண்ணியிருந்த. இப்போ என்ன பாரு, நான் இங்கே நிற்கிறேன், 100 மீட்டர் போயிட்டேன், திரும்ப பழைய இடத்துக்கே வாப்பா அப்படின்னா என்ன பண்ணணும்? இது ஆடு. பழைய இடத்துக்கு வரணும்னா ரிவர்சலில் தானே வருவ. அதுதான் இது. ஆட் பண்ணதுனால இந்த நம்பர் கிடச்சிது. எந்த நம்பரோட ஆட் பண்ண அல்லது எந்த நம்பரை ஆட் பண்ண? அப்போ என்ன பண்ணும்? அடிஷனோட தலையில் என்னது? அடிஷனோட ரிவர்சல் என்னது? அடிஷனோட ரிவர்சல் வந்து சப்ட்ராக்ஷன். அதான் சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம். இது ரெண்டையும் ஆட் பண்ணனால இது கிடைச்சிது. இதிலேருந்து இதை திரும்ப என்ன பண்ணுறோம்? ரிவர்ஸில் போகிறோம். 10 ரிவர்ஸ் போயாச்சு. அப்போ ஆட் பண்ண நம்பர் 5 கிடச்சிருச்சு. புரிஞ்சதா? புரிஞ்சதா? இப்போ இங்கே பண்ணோம்ல அதே கதை தான். இப்போ பாரு, இன்னொரு நம்பர் இங்கே மேலே பண்ணிட்டோமே, மல்டிப்ளிகேஷன். இதுக்கு பேர் தான் ஈக்குவேஷன். பார்ப்போம். சரி, இப்போ சொல்லு பார்ப்போம், என்னென்ன பார்த்தோம்? அங்கிள் இப்போ நம்ம ஃபுல்லா பார்த்தது வந்து டாபிக் ரேஷனல் நம்பர்ஸ் அங்கிள். ரேஷனல் நம்பர்ஸ்ல நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர் பார்த்தோம் அங்கிள். நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர். அப்புறம் நேச்சுரல் நம்பர்ஸ்ல வந்து 1 ல இருந்து இன்ஃபினைட் அங்கிள். வெரி குட். ஹோல் நம்பர்ஸ் வந்து 0 ல இருந்து இன்ஃபினைட். ஓகே. ரேஷனல் நம்பர்ஸ்னா வந்து it can move to right and left. அங்க படிச்சதெல்லாம் ஒப்பிக்காத எனக்கு. போக முடியும், பிளஸ்லயும் போக முடியும். அதுக்கு பேர் என்னது? ரேஷனல் நம்பர் ஆர் அதுக்கு பேர் இன்டிஜர். நீ மனப்பாடம் பண்ணாத ஒப்பிக்க கூடாது ஜஸ்வின். மனப்பாடம் பண்ணாத ஒப்பிக்காத. நீ புரிஞ்சுக்கிட்டா தான் எனக்கு சொல்லு. மனப்பாடம் அந்த இங்கிலீஷில் கூட சொல்லாத, உனக்கு புரிஞ்சு வரதில் சொல்லு. 0லேருந்து இந்த பக்கம் போனால் பாசிட்டிவ் இன்டிஜர், 0லேருந்து போனால் நெகட்டிவ் இன்டிஜர். மனப்பாடம் பண்ணாத. ரேஷனல் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த மாதிரி ரேஷனல் நம்பர்ஸ் R/Q இந்த பேட்டர்னில் எந்த நம்பர் எழுத முடியுதோ அதானே அது ரேஷனல் நம்பர். அங்கே போட்டதே மனப்பாடம் பண்ணி எழுதணும்னு அவசியம் இல்லை. நீ எந்த இது தெரியாததுக்கு ஏதோ ஒரு லெட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். பட் Q என்னவா இருக்கணும்? Q இஸ் நாட் ஈக்குவல் டு 0. 0வாக இருக்கவே கூடாது Q. ஓகேவா? இந்த ஃபார்மில் நீ எந்த நம்பர் எழுதுற அந்த நம்பர்லாம் ரேஷனல் நம்பர். 1 ரேஷனல் நம்பரா, 2 ரேஷனல் நம்பரா? ரேஷன் நம்பரா? ஆமா அங்கிள். எப்படி ரேஷன் நம்பரு? அங்கிள் 1 வந்து நேச்சுரல். இது ரேஷனல் நம்பர் தான். நேச்சுரல், ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் ஆர் ரேஷனல் நம்பர். ஓகேவா? எப்படி சார்னா 1 எப்படி எழுதலாம்? 1/1ன்னு எழுதலாம். 2 எப்படி எழுதலாம்? 2/2. 2/1 அங்கிள். எல்லா நம்பரும் கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே அங்கிள். சரி, நாளைக்கு ஒரு முக்கியமானது பார்க்கணும். ஃப்ராக்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கணும். ஃப்ராக்ஷன். ஓகே அங்கிள். அதை பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது போகணும். அங்கிள் ரேஷனல் நம்பர்ஸ்குள்ளே ஃப்ராக்ஷன்ஸ் வரும் அங்கிள். ஆமாம், அதான் ஃப்ராக்ஷனே இப்படி தான் வரும். 1/2, 3/4 நம்ம தானே. ஆமாங்க. அப்போ ரேஷனல் நம்பரா இல்லையா? ரேஷனல் நம்பர் இந்த மாதிரி ஃபார்மில் எழுதுனாவே அதுக்கு பேர் ரேஷனல் நம்பர். ஆனால் கீழே உள்ள நம்பர் என்னவா இருக்கக்கூடாது? அதர் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது, 1ஆ இருக்கணும்.
ஐயோ ஜீரோவாக இருக்கக்கூடாது, இங்கே தானே பார்த்தோம். ஓகே ஓகே. வேறு எந்த நம்பராக வேணாலும் இருக்கலாம், புரிஞ்சுதா? ஜீரோவாக இருக்கக்கூடாது. ஐ மீன் டினாமினேட்டர் ஜீரோவா இருக்கக்கூடாது. டினாமினேட்டர்னா என்ன? டினாமினேட்டர்னா வந்து மேல வந்து நியூமரேட்டருக்கு கீழ டினாமினேட்டர். அது என்ன மேல எழுதுற நம்பர் என்ன? நியூமரேட்டர். சரி பாப்போம், நாளைக்கு பாப்போம். கேக்கு பழத்தை வச்சு சொல்லணும், ஓகேவா? பாப்போம். அது பிராக்டிக்கலா தெரிஞ்சுக்கோ, ரொம்ப முக்கியம். எது? ஃபிராக்ஷன் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நாளைக்கு பார்ப்போம், சரியா? அதை புரிஞ்சுக்கிட்டா மேக்ஸ் ஒன்றுமே கிடையாது. மேக்ஸ்லாம் சும்மா டுபாகுறவனுங்க. ஃபார்முலா மனப்பாடம் பண்ணால் அவன் பெரிய ஜாம்பவான்னு நினச்சிக்கிறாங்க. கிடையாது, ஃபார்முலாவே மனப்பாடம் பண்ணக்கூடாது, புரிஞ்சு வச்சுக்கணும். எல்லாத்தையும் புரிஞ்சுட்டுனா மேக்ஸ் சும்மா அப்படி பார்த்தோன்னு சொல்லலாம், டக்கு 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 டக்கு. ஓகே அங்கிள். ரைட். எல்லாத்தையும் அதே மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். பார்ப்போம், நாளைக்கு பார்க்கலாம். எஸ் அங்கிள். இந்த வீடியோ நான் அனுப்புகிறேன், பார்த்து